வெயில் கொஞ்சம் நஞ்ச வெயில் அடிக்குது. என்ன வெயில் அடிக்குது. எம்மா 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 இனிமேல் வீட்டிலே துணி துவச்சிக்கணும். ஏரிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இன்னைக்கு பட்ட பாடு போதும். எம்மா வேலைலாம் அப்படியே இருக்கு. முதல் வீட்டை பெருக்கலாம். என் மடி ஒரு வேலை முடிஞ்சுது. பரவாயில்ல, தூசி கம்மியாக தான் இருக்கு. முதுவாக வலிக்குது. ஒரு 5 நிமிஷம் படுத்து எழுந்துக்கலாம். தூங்கும் போது கனவுல கூட சதீஷ் ஞாபகமாவே இருக்கு. என்னடா அம்மா ஞாபகம் வந்துச்சா? நம்ம கூப்பிடுறது அம்மா கேக்குதா இல்லையா? யார் அது? சதீஷ் குரல் மாதிரி இருக்கு. அவன் ஊர்ல தானே இருக்கான். மாமியார் வீட்டுல விட்டு வச்சிருந்தாவனே. அவன் கூட இப்படி இங்க எப்படி கேக்குது? நான் எப்பயும் வந்துட்டேன் ஊர்ல இருந்து. நீ காலையில எங்கமா போனீங்க? தங்கம், நீ ஊர்ல இருந்து வந்துட்டியா? எப்போ வந்த? தனியாவா வந்த? நான் காலையிலே வந்துட்டேம்மா. நீங்க தான் வீட்ல இல்ல. யார் கூட்டிட்டு வந்து விட்டது? தனியா வந்து? தனியெல்லாம் வரலம்மா. தாத்தா தான் கூட்டிட்டு வந்தாரு. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதான் வீட்டுல எடுத்து வந்து விட்டுட்டு போனாரு. ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்ல. அதான் தாத்தாக்கு வேலை இருக்குன்னு பக்கத்து வீட்டுல என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா வந்தோடனே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு போறேன். நீ வீடு பூட்டியே இருக்கு. எங்க போயிட்டீங்க அப்படி? என் செல்ல தங்கம். அம்மா எங்கேயோ போயிட்டேன்னு அழுதிங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் அழுத. சரி அம்மா தான் வந்துட்டுனா இனிமே அழக்கூடாதுன்னு. சரிம்மா. என் தங்கம் காலையில இருந்து சாப்பிட்டதா இல்லையான்னு தெரியலையே. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மீன் குழம்பு வச்சாங்களா, எனக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் அங்கேயே சாப்பிட்டேன். பரவாயில்லையே, அவகிட்ட நான் சண்டை தான் போட்டு வச்சிருந்தேன். அவட நான் பேசுறதே கிடையாது. என் குழந்தை என்ன அழகா பார்த்துட்டு அவள் சாப்பாடுலாம் போட்டுருக்கா பத்தியா? சரி, நம்ம தான் அவகிட்ட சண்டை போட்டோம். சரிப்பா, நீ உட்காருன்னா அம்மா உனக்கு காப்பி போட்டு தரேன். சரிம்மா. ஒரு நிமிஷமா. என்னப்பா என் தங்கமே? காப்பில கொஞ்சம் சக்கரை தூக்கலா போட்டு எடுத்துறாங்க. இன்னும் அந்த குசும்பு போல. எங்க அம்மா காப்பி போறேன்னு போனாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது? காப்பி போட மறந்துட்டாங்க ஒருவேளை. ஏண்டி இங்க பாத்தியா யார் வந்திருக்குதுன்னு? முட்டைக்கண்ணா வந்திருக்காண்டி வீட்டுக்கு. இவன் இங்க வந்தா? உன்னை பாட்டி வீட்டுல தான் பேசிருந்தா. வந்துட்டீங்களா? வாங்க. நீ எப்படி வந்த? நான் காலையிலே வந்துட்டேன். நம்ம தான் வீட்டுல இல்ல, இப்பதான் வந்தாங்க. அதான் இப்ப வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப காலையில இருந்து ஊருக்கு ரவுண்ட் அடிச்சிருந்து இப்ப நல்லா ஜாலியா? ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு ஊருக்கு ரவுண்ட் அடிக்கிறாங்க. தீஞ்சு போயிடும் வெயில்ல. பக்கத்து வீட்டு ஆண்டில தான் டிவி பார்த்துன்னு இருந்தேன். டேய், இந்த வருஷம் அம்மா கிட்ட திட்டுவாங்கடா, பக்கத்து வீட்டுக்கு நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தவனே சொல்லிட்டேன், அம்மா ஒன்றும் சொல்லல. பாரடி ஒன்றும் சொல்லலையா? நம்ம போனா மட்டும் நம்மளை திட்டுறாங்கடி. சரி விடு. சரியில்ல சதீஷ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லு. பாட்டி உள்ள ஜாலியா இருந்தியாடா நீ? நம்ம அம்மாவே எவ்வளவோ மேலு. நம்ம பாட்டி இருக்காங்களே, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி 4 மணி நமக்கு இங்க நைட்டு நடுராத்திரி அது 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்க சொல்லுவாங்க. 10th நிறைய மார்க் வாங்கணுமா, அதனால கஷ்டப்பட்டு படிக்கணுமா. என்ன ஒரு நாள் கூட அந்த பாட்டி தூங்க விடல தெரியுமா? நீ வேணா அங்க போய் இருந்து பார்த்து உனக்கு. ஓ அப்படியா? நான் கூட லீவுக்கு போலான்னு பார்த்தேன் பாட்டி வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷம். போமா. இவளே காலைல 7 மணிக்கு தான் எழுந்துப்பா. இவன் 4 மணிக்கு எழுந்துக்கிறாள். இவளுங்க வந்துட்டாளுங்களா காலேஜ்ல இருந்து? இதுக்கு என்ன ஒரு காப்பி தான் போட்டு எடுத்து வந்தேன். இந்த சதீஷ் காப்பி குடி. அம்மா போட்ட காப்பி எவ்வளவு மனமா எவ்வளவு சுவையா இருக்கு. ஒரு நாள்னா இவளுங்க சொல்லிட்டாங்க என் காப்பியை பத்தி அருமையா இருக்கணும். என் பிள்ளைனா பிள்ளைதான், என் தங்க பிள்ளை செல்லம். ஆமா உங்க தங்க பிள்ளைதான், அப்படி செல்ல பிள்ளைதான். அந்த காப்பியே நல்லா இருக்குன்னு நான் சும்மா சொல்றேம்மா. உங்களை கலாய்க்க அது கூட உங்களுக்கு தெரியல. அப்படிலாம் இல்லம்மா, நல்லா தான் இருக்கு. அவங்க போய் சொல்றாங்கம்மா, நம்பாதீங்க. இவளுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ குடிப்பா நல்லா குடி. ஒரு நாளாவதுமா நீங்க செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த குழம்பு நல்லா இருக்கு, இந்த பொரியல் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நாளாவது சொல்லிருக்கீங்களாடி? அம்மா மாங்கன்னு கஷ்டப்பட்டு செய்யறாளேன்னு சொல்லிருக்கீங்களா? அம்மா நல்லா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்போம்மா. நல்லா இருந்தா சொல்லியிருப்பீங்களா? எட்டு வந்து விளக்க மாட்டேன். கூல் டவுன். சரி, உள்ள பால் சூடாதான் இருக்கு. 2 பேர் போய் காப்பி போட்டு குடிங்க. காப்பி போட்டு குடிச்சிட்டு அந்த சாமானை கொஞ்சம் தொலைக்கி போட்டுருங்க. இது நாங்களே காப்பி போட்டு குடிக்கணுமா? அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் சதீஷ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருக்கேன். நீங்க போயிட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை கூட கழுவி வச்சுட்டு வந்துருங்கம்மா. ஆமா, வேலை செய்யணும் மட்டும் அம்மா என்னுவேன். வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஏடின்னுவீங்க நீங்க. உங்களை இனிமே அக்கானே கூப்பிடுறேன். எந்திப்பாங்கக்கா, போயிட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு அல்ல பாருங்கக்கா. ஏண்டின்னு சொல்றாங்களாம். உங்களை ஏண்டின்னு சொல்லாம வேணா சொல்லுவாங்க. எந்திரிங்க. எங்ககிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி ஆசையா உட்காந்து பேசிருக்கீங்களாமா? நீங்க எப்பவுமே இங்க தானே இருப்பீங்க, வீட்டுல தான். நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க? எப்ப நான் ஒரு நாள் இங்க வரீங்க? அவன் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அதனால தான் அவன்கிட்ட பேசணும். நீங்க இங்கே தானே இருக்கீங்க, உங்ககிட்ட எப்ப வேணா பேசிக்கலாம். நான் போய் காப்பி குடிக்கிறேன்.
கத்துறாமா. சி அவளுங்க இப்படிதான். நீ எதுவும் கண்டுக்காத, நீ காப்பி குடி. நைட்டுக்கு என்ன தங்கம் வேணும் உனக்கு சாப்பிட்றதுக்கு? நீங்க எது செஞ்சாலும் பரவாயில்லம்மா, நான் சாப்பிடுவோம்மா. நல்ல பிள்ளை. நீங்க செய்யறதை விட ஹோட்டல்ல இருந்து சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்மா எனக்கு. என்னது ஹோட்டல்ல இருந்து வேணாம்மா? உங்க சாப்பாடை நான் எதுவும் குறை சொல்லலம்மா. ஹோட்டல்ல இருந்து வேணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும், அதனால சொன்னேன். சரிப்பா, அப்போ வரும்போது வாங்கின சொல்கிறேன். சரிங்கம்மா. காஃபி குடிச்சிட்டேன். இந்த கப்பை எங்கம்மா வைக்கிறது? என் தங்கம் எவ்வளோ அடக்கமாக பேசுது பத்தியா. நிற்கிற வை, அவளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அம்மா நீங்க கொஞ்ச நேரம் படுங்கம்மா, உங்களுக்கு அசதியா இருக்கு சொன்னீங்களா, நான் கால் அமைக்க விடுறேம்மா. ஏம்மா அழறீங்க? நான் என்னம்மா சொல்லிட்டேன் அப்படி தப்பா? கால் அமுக்குறேன்னு சொன்னேன். இந்த வீட்டில் மாடா உழைக்கிறேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஒரு நாள் கூட என்ன இந்த கேள்வி யாருமே கேட்கலப்பா. நானா சொன்னா கூட காதில் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாளுங்க. நீங்க படுங்கம்மா, நான் அமுக்குறேன். நான் அடுத்தது வளைச்சா சொல்லுங்கம்மா. சுகமா இருக்குப்பா, அப்படிதான் அழுத்து. அம்மா